இல்லை. அவர் என்ன ஜெபம் பண்ணுகிறார் என்று கவனித்துக் கொண்டிருந்தேன். அவர் தன் 2 கரங்களை உயர்த்தி பாரத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதர். அப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆவியில நிரம்பி அவர் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் அறைக்குள் ஒரு தேவனுடைய வல்லமை இறங்குவதை என்னால் உணர முடிந்தது. ஏதோ ஒரு வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பிரசன்னம் அந்த அறைக்குள் வருகிறது. யாரோ ஒருவர் அந்த அறைக்குள்ளே வருகிறார்கள். அதை நான் உணர முடிகிறது. என் கண்களால் பார்க்க முடியவில்லை, ஆனால் என் சரீரத்தில் அதை உணர முடிகிறது. ஏதோ நடக்கிறது. அந்த வல்லமை தொட ஆரம்பித்த உடனே தெய்வீக பயம் எனக்குள்ளே உண்டாயிற்று. என் கண்களில் கண்ணீர் வடி ஆரம்பித்தது. அவர் சொன்னார், இயேசுவே தொடும் என்றவர் ஜெபம் பண்ணினார். அவர் என்னை தொடவில்லை, என் மேல கை வைக்கவில்லை. அவர் கரம் உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஒரு கரம் என்னை தொடுவதை நான் உணர்ந்தேன். ஒரு கரம் என் தோள் பகுதியில் தொட்டதை என்னால் உணர முடிந்தது. யாரோ என்னை தொடுகிறார்கள். இயேசுவின் கரம் என்னை தொட்டது. I experienced the touch of Jesus. அவர் என்னை தொட்டதை என் சரீரத்தில் உணர்ந்தேன். அந்த கரம் என்னை தொட்டவுடன் மின்சாரத்தை போல ஒரு வல்லமை என் வலது காலின் வழியாக பாய்ந்தது. அடுத்த நிமிஷம் என் கால் செயல்பட ஆரம்பித்து விட்டது. நானாகவே படுக்கையில எழுந்து அமர்ந்து விட்டேன். இன்னும் ஜெபம் முடியவில்லை. ஜெபம் முடிவதற்குள்ளாகவே இயேசுவின் வல்லமை தொட்டவுடன் நான் எழுந்து படுக்கையில் அமர்ந்தேன். எனக்கு ஒரு ஆச்சரியம், என்ன நடக்கிறது எனக்கு? அவர் ஜெபம் பண்ணி முடித்தார். நான் கையை ஊன்றி எழும்பி மெதுவாக கால் எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்தேன். என் வலது காலுக்கும் இடது காலுக்கும் சின்ன வித்தியாசம் கூட இல்லாதபடி இயேசு என்னை குணமாக்கி இருந்தார். அவருடைய தொடுதல் எனக்கு ஒரு அற்புதமான சுகத்தை கொண்டு வந்தது. 2 அற்புதம். வீங்கியிருந்த என் இருதயம் அப்படியே நார்மலாய் மாறிவிட்டது. வீங்கியிருந்த என் இருதயம் நார்மலாய் மாறிவிட்டது. ஒரு புது இருதயத்தை இயேசு கொடுத்தார். அதன் பிறகு அந்த வியாதிக்காக எந்த ஆஸ்பத்திரியின் பெற்றோர் என்னை கொண்டு போகவில்லை. இயேசு கிறிஸ்து கொடுத்த சுகம். இன்னைக்கு 2 கால் உள்ளவனாய் உங்கள் மத்தியில நான் நிற்பதற்கு காரணம், நான் பிரசங்கிக்கிற இயேசு இந்த உயிரோடு இருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். எனக்கு அவர் செய்திருக்கிறார். அவர் கொடுத்த சுகத்தில் இந்த இருதயம் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்கள், 38 வருஷங்கள் கடந்து விட்டது. இதுவரைக்கும் அந்த இருதயத்தில் ஒரு பிரச்சனை வந்ததில்லை. இயேசு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்தார். எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? என்னை தொட்ட ஆண்டவர் உங்களை தொட மாட்டாரா? எனக்கு ஒரு அற்புதம் செய்த இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல.